வணக்கம். டிசம்பர் 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 19ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 602 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 294 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரை மற்றும் ஓலா எலக்ட்ரிக் உடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18 கிடைத்தது. அடுத்த வாரம் அவங்களுடைய டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டுலையும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, சாஃப்ட் பேங்க் இரண்டுலையுமே முதலீடு செய்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரை இந்த ஐபிஓ வழியாக $500 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. இது உறுதி செய்யப்பட்ட அமௌண்ட்டான்னு தெரியலைங்க, ஃபைனலைஸ்ட் அமௌண்ட்டான்றது தெரியல. அதே போல் ஓலா எலக்ட்ரிக் கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க ஐபிஓ வழியாகன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18 மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். எம்பசி ஆஃபீஸ் பார்க் ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த கம்பெனியில் நாளைக்கு ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. பிளாக் ஸ்டோன் நிறுவனம் முற்றிலுமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 24% ஸ்டேக் வைத்து இருக்கிறாங்க. அனைத்தையும் நாளைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு $833 மில்லியன் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சென்சர் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய Q2 ரெவென்யூ அவங்க என்ன முன்ன எதிர்பார்த்தாங்களோ அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஐடிக்காக ஒதுக்குற பணம் அல்லது செலவு செய்கிற பணம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சென்சர் எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் $15.4 பில்லியன் $16 பில்லியன் இருக்கக்கூடும் அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு மும்பையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பதற்காக கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 1200 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அடுத்த 4 ஆண்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்யறாங்க. ரபிரான் வினிமே பிரைவேட் லிமிடெட் வாங்குறாங்க. ஏற்கனவே அது கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய் கொண்ட நிறுவனம் தான் ரபிரான். அதில் 100% ஸ்டேக் வாங்க போறாங்க. 98 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்ய போறாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட். அபவுட் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு விவேக் காமத் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸோட ரேட்டிங்கை கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன அவங்க கொடுத்துருந்தது பை ரேட்டிங், இப்போ அதை ஆட் ரேட்டிங்காக குறைச்சிருக்காங்க. அதே போல் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கும் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. முன்ன ஆட் ரேட்டிங் இருந்தது, இப்போ ரெடியூஸ் ரேட்டிங்காக மாற்றிருக்கிறாங்க. மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ட்ரக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன அவங்களுடைய லைசன்ஸை, உரிமத்தை அவங்க ரத்து செய்திருக்கிறாங்க 7 நாட்களுக்கு. என்ன காரணம்னு சரியா தெரியலங்க. சில விதிகள் அவங்க சரியா பின்பற்றன்றதான் குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த சப்சிடி நிறுவனம்ன்ற பேரை அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிடல மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ். வருண் பீவரேஜஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பெப்சிகோ பிரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் வருண் பீவரேஜஸ். அவங்க சவுத் ஆப்பிரிக்கா நிறுவனமான பெவ்கோவை டேக் ஓவர் பண்றாங்க, வாங்குறாங்க 1320 கோடி ரூபாய்க்கு. இந்த டிரான்சாக்ஷனை ஜூலை 31, 2024 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 100% ஸ்டேக் வாங்குறாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா நிறுவனத்தில். வருண் பீவரேஜஸ் தரப்புல மற்றொரு அப்டேட் இருக்கு. ஜார்க்கண்ட் அரசுடன் அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக? அங்க முதலீடு செய்யறாங்க. ஜார்க்கண்ட்ல அங்க ஆலை அமைக்க இருக்கிறாங்க. 450 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வருண் பீவரேஜஸ். சொமானி செராமிக்ஸ் பைபேக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது? டிசம்பர் 21. எப்போ முடிவடையுது? டிசம்பர் 28. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 29 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா. ஜெனரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 8 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 265 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா. ரெக்கார்ட் டேட் படி பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, இந்த ரிசர்வ்டு கேட்டகரினா என்ன, ஜெனரல் கேட்டகரினா என்ன, பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற விஷயங்கள் 2 வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ஃபோசிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. கம்பெனி மீது 14,30,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்ற பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ்.
பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க பாலிப்ரோபிலின் ஆலையை அமைக்க இருக்கிறாங்க கொச்சி ரிஃபைனரியில். இதற்காக 5044 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கேசால்ஸ் இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. ஜனவரி 18ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அது கூட அவங்க டிவிடெண்ட் கொடுத்த முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 26. வெல்கா ஸ்டீல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. டிசம்பர் 13ஆம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. வாலண்டரி டீலிஸ்டிங் செய்வதற்கு ஆர்வம் காட்டியிருந்தாங்க. அது தொடர்பாக ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃப்ளோர் பிரைஸ் என்ன நிர்ணயித்திருக்காங்க? 1528. இண்டிகேட்டிவ் பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1550. இது டீலிஸ்டிங் செய்வதற்கான இண்டிகேட்டிவ் பிரைஸுங்க. கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருப்பது 1560 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வெல்கா ஸ்டீல்ஸ் லிமிடெட். டீலிஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெடுக்கு 2 புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. முதல் ஆர்டர் உத்தரப்பிரதேஷ் பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து, அதோடைய மதிப்பு 118 கோடி ரூபாய். இரண்டாவது ஆர்டர் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து, அதோடைய மதிப்பு 237 கோடி ரூபாய். கில்பர்ன் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1885 லட்சம் ரூபாய்கள். யார்கிட்ட இருந்துன்றது தெளிவாக சொல்லிங்க. அவங்க ஒரு இந்தியன் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட். அப்போலோ டயர்ஸில் நேற்று ஒரு பெரிய டீல் நடந்திருக்கின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே ஒயிட் ஐரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 448 ரூபா 35 பைசா. யார் வாங்கியிருக்கிறாங்க? நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 1.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 448 ரூபா 35 பைசா. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக திகழ்கிறாங்க. சதர்ன் ரயில்வேஸுடைய ஒரு டெண்டர் கேரளாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அமைப்பதற்கு. இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர், அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர். RVNL தனியாக இல்லைங்க, அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடைச்சிருக்கு. அது கிடைக்கிற மாதிரி இருக்கு. லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. KRDCL மற்றும் RVNL 2 இணைந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு 123 கோடி ரூபாய். KIOCL லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. பெங்களூருவில் இருக்கக்கூடிய பெல்லட் ஆலையை இப்போ மறுபடியும் சேவையை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க KIOCL லிமிடெட். HDFC லைஃப் தற்போது அப்டேட் இருக்கு. GST அத்தாரிட்டிஸ் பீகாரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 64,11,000 ரூபாய் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் வந்து 64,68,000 ரூபாய். பெனால்ட்டி 6,41,000 ரூபாய் கட்ட வேண்டும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க GST அத்தாரிட்டிஸ் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மீது. HCP பிளாஸ்டின் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. மது பிரகாஷ்ன்றவங்க 14% ஷேர்ஸை விற்பனை கொண்டு வராங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. இன்னைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி நான் ரீட்டைல் கேட்டகரிஸ்க்கு ஷேர்ஸை விண்ணப்பிக்கலாம். டிசம்பர் 21ஆம் தேதி நாளைக்கு ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ரீட்டைல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட்டும் வழங்கப்படும். என்ன கட் ஆஃப் பிரைஸை நிர்ணயிக்கிறாங்களோ அதில் இருந்து 5% டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க HCP பிளாஸ்டின். என்ன ஃப்ளோர் பிரைஸ் இப்போதைக்கு நிர்ணயித்திருக்கிறாங்க? 200 ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கர்நாடகா அரசுடைய கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 3.2 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி கட்டணுன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.